வெல்கம் டு கேஎஸ் இங்கிலீஷ் அகாடமி. இன்னைக்கு சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ போன கிளாஸ்ல சென்டென்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த கிளாஸ்ல சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு சப்ஜெக்ட், இன்னொன்னு ப்ரெடிகேட். இப்போ சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ் யாரை பத்தி பேசுதோ அதுதான் சப்ஜெக்ட். சரிங்களா? மத்ததெல்லாம் ப்ரெடிகேட். அப்போ அந்த மத்ததெல்லாம் அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன பண்ணுச்சோ அதுதான் குறிக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The teacher teaches well. இப்போ இந்த சென்டென்ஸ்ல எது சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியலையா? அப்போ அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி இந்த சென்டென்ஸ் யாரை பத்தி பேசுது அப்படின்னு கண்டுபிடிங்க. The teacher teaches well. இந்த சென்டென்ஸ் டீச்சரை பத்தி பேசுது. சோ the teacher அப்படிங்கறதா இதுல சப்ஜெக்ட். அப்ப ப்ரெடிகேட்னா என்ன சொன்னேன்? the rest falls under predicate அப்படின்னு சொன்னேன். teachers well அப்படிங்கிறது ப்ரெடிகேட். இப்போ ப்ரெடிகேட் என்ன வேலையை பண்ணணும்னு நான் சொன்னேன்? சப்ஜெக்ட் என்ன பண்ணுதோ அதை சொல்றதுதான் ப்ரெடிகேட் அப்படின்னு சொன்னேன். teachers well, யாரு teachers well, யாரு நல்லா நடத்துவாங்க? the teacher. சோ the teacher அப்படிங்கிறது சப்ஜெக்ட், teaches well அப்படிங்கிறது ப்ரெடிகேட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. the sun shines during the day. இப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. இந்த சென்டென்ஸ் யாரை பத்தி பேசுது? the sun, சன்னை பத்தி பேசுது. அப்போ the sun அப்படிங்கறதா சப்ஜெக்ட். ப்ரெடிகேட் the rest falls under predicate. shines during the day அப்படிங்கிறது ப்ரெடிகேட். இப்போ சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். That's it for today. Thank you.